ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக அந்த நினைவூட்டல் ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம்? ஸோ ரீகால் அப்படின்னும் போது ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்காக இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ரீகேப்சுலேஷன்ஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோமோ அதை ஃபைனலாக எண்டிங் அப்போ ஒரு ரீகலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ ரீகால்னும் போது நெக்ஸ்ட் டே நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? டென்சஸ் இல்லையா? டென்சஸ் போது காலங்கள். ஸோ காலங்கள்ன்றது விச் இஸ் ஆன் பேஸ்டு நமக்கு ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல, அதாவது நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா அப்படிங்கிற காலங்களுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றத்தையுமே கொண்டு வரும். ஒரு ப்ரெசென்ட் ஃபார்மேஷன், ஒரு பாஸ்ட் ஃபார்மேஷன், ஒரு ஃபியூச்சர் ஃபார்மேஷன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொன்றத்தையும் எப்படி கொடுக்குறோங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா it has a 12 kinds of tense இல்லையா? ஸோ 12 kinds of tense அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லணும். எல்லாமே ஒரே மாதிரி சொல்லாது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஒரு டென்ஸ் பார்த்தோம்னா கண்டினியூஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதே கண்டினியூஸே நிகழ்காலம், எதிர்காலத்தில் ஏற்ற மாதிரி, இறந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு டென்ஸ் பர்ஃபெக்ஷனாக சொல்லும். ஸோ அப்போ டென்சஸ் அப்படிங்கிறது காலங்களுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கொண்டு போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டென்சஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். ஏன்னா பேசுகிறதுக்கு ஃப்ளூயண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ என்னதான் நம்ம ரூல் எழுதினாலுமே யார் தேவைன்னு நான் சொல்லியிருக்கேன், ரெகுலராக எப்போவுமே கிளாஸை சொல்லுவேன், ஆக்ஷன் அப்படிங்கிறவர் வேணும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் இருக்க சென்டென்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை சென்டென்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கு நம்ம வர்க் ஃபார்ம் என்ன சென்டென்ஸ், எப்படி பேசலாம், எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பாசிட்டிவ் ஃபார்மேஷன், V1, V2, V3, V1 plus ing, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன எடுக்கிறோன்னா ஸ்லீப் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸ்லீப்னா தூங்குறது இல்லையா? தூங்கு அப்படிங்கிறது. V2 and V3க்கு பார்த்தோம்னா ஸ்லெப்ட், தூங்கினான், தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, ஓகேங்களா? அண்ட் V3 அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பிங், தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, சரிங்களா? ஸ்லீப்பு, ஸ்லெப்ட் அண்ட் ஸ்லீப்பிங். ஸோ verb ரெடி, சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. இதெல்லாம் எங்கே இருக்காங்க? சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. தென் ரூல் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் is, am, are ப்ளஸ் V1 ப்ளஸ் ing and followed by என்ன ஆப்ஜெக்ட், அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ ரூல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ யாருக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஐ வரும்போது ஆம், ஐ ப்ரெசண்ட்லனா ஆம், பாஸ்டில் வாஸ், வி ப்ரெசண்ட் ஆர், பாஸ்ட் வேர், you are, past where, then he is, he was, she is, she was, it is, it was, then they are, வேர், ப்ரெசன்ட் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் யார் யாருன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? இது இல்லாமல் இப்போ இதெல்லாமே ப்ரோனவுன் சப்ஜெக்ட் சொல்லியாச்சு, காமனும் நம்ம எழுதலாம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், த கேட் அப்படின்னு எடுக்கிறேன். த கேட் இஸ் ஸ்லீப்பிங். பூனை தூங்கிக்கிட்டு இருக்கு. கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த, எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு? sofa.
பூனைக்குட்டி எங்கே தூங்கிட்டு இருக்கு? சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கு. அப்போ பூனை சோஃபாவில் என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிக் கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்போ பூனை வந்து என்ன ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது? தூங்கிட்டு இருக்கு. ஸோ தூங்குதல், ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது தான் இங்கே ஆக்ஷன். ஸோ பூனைங்கிறத நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன், சரிங்களா? நீங்கள் வந்து ஜான் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் அப்படி சொல்லலாம், இல்லைனா ஹீ இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் அப்படிங்கிறத சொல்லலாம். எனி சப்ஜெக்ட் கேன் பி யூஸ். இல்லை காமனாக இந்த மாதிரியும் நம்ம அனிமல்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட்டுங்கிற ஏரியாவில் நீங்கள் ப்ரோனவுன்ஸு தான் சொல்லணும்னு கிடையாது. பட் இருந்தாலும் ரெகுலராக உங்களுக்கு ப்ரோனவுன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் போது யூ குட் கெட் ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல கேட் இஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேட்டுங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலரில் வரதுனால நம்ம இஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பூனை தானே, ஸோ சிங்குலரில் வந்தாலும் இஸ்ன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கான ரூல், இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.